பபுலு அங்க பாரு. வா நம்ம அங்க போலாம். அண்ணா நானும் உங்க கூட விளையாட வரலாமா? என்ன? சரி நீ எழுந்துரு. நீங்க கிளம்புறீங்களா? வாங்க நம்ம விளையாடலாம். நீங்க 2 பேரும் விளையாடுங்க. அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்களும் எங்க கூட விளையாடுங்க. உங்களுக்கு போதுமான எடை இல்ல, அதனால நம்மளால இப்ப விளையாட முடியாது. நம்ம விழுந்துருவோம். எடையா? சரி வாங்க விளையாடலாம். என்ன பானு இது? அது என்னாச்சுன்னா நாங்க விளையாட்டு இருக்கும் போது விழுந்துட்டோம். எதுவும் பேச வேண்டாம். இது எல்லாத்தையும் எடுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து கொண்டு போய் வைங்க. என்னால முடியல, கையெல்லாம் வலிக்குது. என்னாலயும் தூக்க முடியல. நீங்க கவனமா தூக்கணும். எது எடை குறைவா இருக்குன்னு பார்க்கணும். எடையா? இதப்படி. என்னாலயும் தூக்க முடியல. இங்க பாரு, உங்களால கனமான பொருட்களை தூக்க முடியாது. உங்களால லேசான பொருட்களை தூக்க முடியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இனி வேகமா செய்யுங்க. ஒன்னா கொண்டு போய் வைங்க. அம்மா. என்ன? இதோட எடை எவ்வளவுமா? எடையா? இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? அது நானும் அண்ணனும் சீசா விளையாட்டப்போ நாங்க கீழே விழுந்துட்டோம். நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. அந்த 2 சின்ன பெட்டியையும் இங்க கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு ஒரு வித்தை கத்து தரேன். இந்த பெட்டியில ஒரு மிளகாயை எடுத்து வைங்க. இத பத்தி பானுவும் பப்ளுவும் யோசிக்கணும். இப்போ இதுல ஒரு தக்காளி வைங்க. இத உங்க அண்ணனா நினைச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன தராசு, உங்க சீசா மாதிரி. ஆனா இதுல உங்களுடைய எடைய பார்க்கலாம். தராசுல எடை அதிகம் இருக்கிற பக்கம் எப்பவும் கீழே போகும், எடை கம்மியா இருக்கிற பக்கம் மேல போகும். மிளகா இருக்கிற பெட்டியை விட தக்காளி இருக்கிற பெட்டி எடை கூட இருக்கிறதுனால தக்காளி இருக்கிற பெட்டி கீழே இறங்கிடும். ஓ, அப்போ நாங்க 2 பேரும் சீசால இருந்து கீழே விழுந்தது அண்ணனை விட எடை கம்மியா இருந்த காரணமா? ஆமா. இப்ப ஏன் அது கீழே போகல? இப்போ 2 பக்கமும் சமமான எடை இருக்கு. இப்போ எடைய பத்தின தந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? இப்ப போய் விளையாடுங்க. பானு, அங்க பாரு, ஏதோ ஒண்ணு கீழே இருக்கு. வா பக்கத்துல போய் என்னன்னு பார்க்கலாம். அட, இது பஞ்சு. பபுலு இத பாரேன், இது நம்ம நிறைய நந்து. ஆமா கரெக்ட். நம்ம இத அவர்கிட்ட கொண்டு போய் குடிச்சிடலாம். அது சரி, ஆனா இது எப்படி நம்ம தூக்குறது? ஒருவேளை இது வெயிட் ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்றது? அட நம்ம இதை ஈஸியா தூக்கலாம். இது அவ்வளவு வெயிட்டா ஒன்றும் இல்லை. அப்படின்னா இது ரொம்ப வெயிட் ஆயிடுச்சா? ஆமா, இனி என்ன பண்றது? ஆமா, நீங்க எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா அண்ணன், ஒரு சாக்கு தண்ணியில விழுந்துருச்சு. அதை எடுத்து தரீங்களா? கண்டிப்பா. இதுக்குள்ள இருக்கிறது பஞ்சா. இது தண்ணியில முழுகி வெயிட் ஆயிடுச்சு, அதனால இது ரொம்பவும் வெயிட்டா இருக்கு.
நீங்களே இதை எடுத்துட்டு வந்தீங்க? வரும்போது வழியில விழுந்துருச்சு. நான் இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ம் ம் இது முழுசும் ஈரமாயிருச்சா? ரொம்ப கனமா இருக்கு. சரி, இது எப்படி ஈரமாச்சு? ஓ, இதை நான் உலர வைக்கணும். பசங்களா, என்ன விஷயம் கல்தானாச்சி? கழுதண்ணனுக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன ஆச்சு? நான் வர வழியில என் வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. நாங்க உங்களுக்கு உதவி செய்றோம். இது எப்படி எடுக்கிறது? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, சரிதான். உங்களால இது முடியலல்ல? பரவாயில்ல, நீங்க போங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. பானு, நேத்து காலையில அம்மா சொன்னதை மறந்துட்டியா? எடைய பத்தி தானே சொன்னாங்க. பபலு, வண்டியில இருக்கிற பொருளா கீழே இருக்கிறச்சா வண்டியோட எடை குறைஞ்சிரும்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. வா அண்ணா, நம்ம வண்டியில இருந்து பொருள் எல்லாம் கீழே எடுத்து வைக்கலாம். பப்ளு, இத பாரு. இது என்னது என்ன? இதுக்கு பேரு தான் தராசு, எடை பார்க்கிற கருவி. அம்மா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா, அதேதான். தள்ளு தள்ளு ஐலேசா. நல்லா தள்ளு ஐலேசா. என் செல்லங்களா, வண்டி மாட்டிச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இந்தாங்க. சரி அண்ணா. நாங்களும் விளையாட வரலாமா? நீங்க மறுபடியும் விழ போறீங்களா? அப்படின்னா வந்து விளையாடுங்க. முதல்ல நாங்க வந்தப்போ உங்களோட எடை ஜாஸ்தியா இருந்தது.